செய்யாத தப்புக்காக ரூடோ அப்படிங்கிற ஒரு பையனை குப்பைகள் மட்டுமே நிறைஞ்ச பிட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தள்ளிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது, அங்கே குப்பைகள் மட்டும் கிடையாது, பல மனுஷங்களும் வாழ்கிறாங்கன்னு. அண்ட் அங்கே ஒரு சிலருக்கு சூப்பர் பவர்ஸும் இருக்குது. யார் ஒருத்தர் எந்த ஒரு பொருளை பலகாலமாக அன்போடையும் அக்கறையோடையும் பார்த்துக்கிறாங்களோ அந்த பொருளே ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு சூப்பர் பவராக மாறுது. இந்த பொருளை தான் வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுருக்கவங்களோட பேர் தான் கிவர். எதிர்பாராத விதமாக ரூடோக்குமே இந்த ஒரு பவர் இருக்குது. ஆனால் தலைவனுக்கு பவரே வேறு. அவன் தொடுற எந்த ஒரு பொருளையுமே அவனோட வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அவனால் மாற்றிக்க முடியும். இதுக்கான காரணம் என்ன, அண்ட் அவனை எங்கிருந்து இந்த பிட்குள்ளே தள்ளினாங்களோ அதே இடத்துக்கு திரும்பி போய் அவன் இந்த தப்பை செய்யலைன்னு நிரூபிச்சானா இல்லையா அப்படிங்கிறது தான் காச்சியாகுட்டா அப்படிங்கிற புதுசாக வந்திருக்க அனிமையோட பாக்கி கதை. இதோட மாங்கா ஆர்ட் ஸ்டைலே ரொம்ப யூனிக்காக இருக்குன்னு பல பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரியே அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு அனிமேஷன் தான் ஸ்டூடியோ போன்ஸ் பக்காவாக பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா, இதோட அந்த பவர் சிஸ்டமும் சரி, அந்த ஸ்டோரியும் சரி, ஒவ்வொரு எபிசோடும் அந்த 30 நிமிஷம் போகிறதே எனக்கு தெரில, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ டைம் கிடச்சா மறக்காமல் இந்த அனிமையை ட்ரை பண்ணி பார்த்துருங்க.